ஹலோ வியூவர்ஸ், சென்னையில் வரலாறு காணாத மழை பெஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் அப்படி என்ன தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பாஜக ஒரு 10 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வேறு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு இந்த வெள்ளத்தால் அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையோட எதிர்காலத்தில் மிக கடுமையான வெள்ளம் போன்ற இடர்பாடுகளில் இருந்து காப்பாற்றுறதுக்கு அரசு முக்கியமான சில பணிகளை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குங்க. சென்னையில் 4000 கோடி ரூபாய்க்கு பல இடங்களில் வெள்ள நீர் வடிகால் அமைக்கப்பட்டு உள்ளது. சாலைகளில் தேங்கும் தண்ணீர் அப்படியே வடிகால் வழியாக கால்வாய்களில் கலந்து கடலுக்கு செல்லும். இதுவே வடிகால் அமைப்பு. இதற்காக சென்னையே கூறு போட்டு மாபெரும் வடிகால்களை அமைத்தனர். பொதுவாக சென்னையில் நேற்று முதல் நாள் பெய்தது போல எல்லாம் மழை பெய்திருந்தால் சென்னை 4-5 நாட்களுக்கு மிதந்திருக்கும். சென்னையே மொத்தமாக முடங்கியிருக்கும். ஏனென்றால் இது 2015 விட மோசமான வெள்ளம், 2015 விட மோசமான ஒரு மழை. ஆனாலும் சென்னை மறுநாளே வேகமாக மீண்டு வந்தது. பல ஏரியாக்கள் மிக வேகமாக மழை வெள்ளத்தில் இருந்து மீண்டு வந்தது. சென்னை இப்படி சட்டென எழுந்து நிற்க ஒரே காரணம் இந்த வடிகால் அமைப்பு தான் என்று திமுகவினர் சொல்கிறார்கள். இந்த வடிகால் அமைப்புகள் மட்டும் இல்லை என்றால் சென்னை மிக கடுமையாக சூழ்நிலையில் சிக்கி தவித்திருக்கும். இப்போதும் கூட வடிகால்கள் இல்லாத இடங்களில் தான் மக்கள் கடுமையாக சிக்கி தவித்து வருகின்றனர் அப்படிங்கிற மாதிரி முதல்வர் பார்த்திங்கன்னா பேட்டி கொடுத்துருக்காரு. உண்மையாலுமே நம்ம இதை ஒரு விஷயமா இருந்து பார்க்கும்போது முதல் தப்பு என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது என்ன விஷயமா பார்க்கப்படுதுன்னா, ஒரு தண்ணி இருக்குது அப்படின்னா அது போகிறதுக்கான வழிகள் இருந்திருக்கணும். ஆனால் எல்லா இடத்துலையும் ஒட்டி வீடு கட்டினதுனால போகிறதுக்கு வழி இல்லை. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டாவது இவங்க 4000 கோடி எல்லோரும் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, 4000 கோடி பேக்கேஜ் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. பட் அந்த 4000 கோடி ஒரு சில இடங்களில் பண்ணியிருக்காங்க. பட் அது பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு சரியாக போச்சு. பட் பண்ணாத இடங்கள்லாம் நிறையா மாட்டிக்கிச்சு. மேபி அதில் ஊழல் 4000 கோடி அமுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சிலர் குற்றம் சாட்டுறாங்க. பட் அவ்வளவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் எங்கெங்கெல்லாம் அவங்க அந்த செலவு பண்ணாங்களோ அந்த இடம்லாம் நல்லா தான் இருந்தது. பட் நம்ம செய்தியில் பார்க்கும்போது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது நிறைய இடத்துல இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கிது. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கெல்லாம் அவங்க எந்த வேலையுமே பண்ணலை. ஒரு சில இடங்களில் பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடங்களில் பண்ணலை. இதுதான் பார்த்திங்கன்னா தப்பு. ஆனால் இதை ஒட்டுமொத்தமாக குறை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இல்லை ஒட்டுக்கா திமுக அரசு ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் குற்றம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏரி குளமில் கட்டிக்கிட்டீங்க, அதனால தான் இப்படி அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் பார்வையில் பார்க்குறாங்க. திமுக அரசு எப்படி பார்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பண்ணியிருக்கோம், பண்ணதுனால தான் இந்த அளவுக்காவது இருக்குது. ஏன்னா 50 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது 2015 விட மிக மோசமான மழை, அதனால தான் இந்த அளவுக்காவது இருக்குது. அதுவும் பண்ணலன்னா இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திமுகவோட பார்வை இருக்குது. பட் பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காங்க, தப்பு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு பெரிய பேரிடர் வருது அப்படிங்கிறப்ப நம்ம இது பண்ண முடியாது. பட் அந்த 4000 கோடியும் உண்மையாலுமே எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அவ்வளோ பண்ணியிருந்தால் ஒட்டுமொத்த சென்னையுமே நீட்டாக பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடங்களில் பண்ணலை. ரெண்டு பக்கமுமே தான் நம்ம சொல்லணும். அதாவது நம்ம பார்க்குறதெல்லாம் தண்ணியில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வெள்ளம் அந்த மாதிரி தான் நமக்கு கண்ணுக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆகிறதுனால திமுக அரசு எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு குற்றம் சாட்டிடுறோம். பட் அப்படியும் கிடையாதுல்ல. நம்ம நேர்மையாக ஒரு சைடு பார்க்கும்போது வேளச்சேரியாக இருக்கட்டும், ஒரு சில இடங்களில் ஒரு சில பகுதி இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏரியா ஒரு 5 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்கு அந்த ஏரியா மட்டும்தான் இருக்கும். அந்த ஏரியாவில் ஒரு பகுதி மட்டும் இந்த மாதிரி மூழ்கி இருக்குது. மீதி 4-5 பகுதி நல்லா தானே இருக்குது. அப்படி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். பட் மக்களோட பார்வை ஒரே மாதிரி இருக்குது. அதாவது எந்த அளவுக்கு மழை பெஞ்சாலும் ஒட்டுமொத்தமாக தண்ணியே நிற்கக்கூடாது, அப்போ தான் இந்த ஆட்சி சிறந்த ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மேபி அவங்க கேட்குறது ஒரு நியாயமான ஒரு விஷயந்தான். நம்ம அதுக்கு ஒன்றுமே பதில் சொல்லவும் முடியாது. கரெக்டு தான் அவங்க கேட்குறது. ஏன்னா 4000 கோடி போட்டாங்க. அப்போ அதில் இன்னொரு நெகட்டிவான கேள்வி என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ உங்களுக்கு தேவையான இடத்துல மட்டும் பண்ணிக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் இருக்குது. அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். சரி, ஓகே. இப்போது கூட சென்னையில் வெள்ளம் ஏற்பட முக்கியமான காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னையில் மிக்ஸாம் புயல் காரணமாக கடுமையான வெள்ளம் ஏற்பட்டு உள்ளது. மிக்ஸாம் புயல் நேற்று முதல் நாள் சென்னையை தாக்கியது. சென்னைக்கு அருகே 100 கிலோமீட்டர் தூரத்தில் புயல் நிலை கொண்டிருந்தது. அங்கே இருந்த புயல் மிக மிக மெதுவாக தான் நகர்ந்தது. இதன் காரணமாக சென்னையில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மிக கனமழை பெய்தது. 2015 விட மோசமான கனமழை சென்னையில் பெய்தது. கடந்த 47 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கனமழை சென்னையில் கொட்டி தீர்த்தது. சென்னையில் பெய்த மழையால் பல இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டது. அதே போல் சென்னையில் பல பகுதிகளில் 47 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. சில இடங்களில் 60 சென்டிமீட்டர் மழை கூட பெஞ்சிருக்கு. சென்னையின் பல பகுதிகளில் இதனால் நீரில் மூழ்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போதும் சென்னையில் பள்ளிக்கரணை, வேளச்சேரி போன்ற பகுதிகள் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு. அடுத்த டார்கெட் அவங்க என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ அடுத்த மழை வந்தால் கண்டிப்பாக சரி பண்ணிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாதுங்க. திரும்பவும் சரி பண்ண மாட்டாங்க. பட் அது அவங்க மேலே தப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த டார்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா, வேளச்சேரி, பள்ளிக்கரணை இந்த 2 இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தேங்காத மாதிரி ஓரளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்க. பட் மழை நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் மழை பெய்யுது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வேளச்சேரி, பள்ளிக்கரணையில் தண்ணி நிற்காததை யாரும் பேச மாட்டாங்க. பட் அடுத்து எங்கே தண்ணி நிற்கிதோ அங்கே தான் நம்ம டார்கெட், நம்ம கண் எல்லாமே போவோம். திரும்பவும் குறை சொல்ல தான் ஆரம்பிப்போம். ஸோ ஆனால் இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது ஏதாவது கேட்டிங்கன்னா, அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஏரி போன்ற இடங்களில் நம்ம வந்து ஃப்ளாட்டு போட்டு இது பண்ணிக்கிட்டாலும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இப்போதைக்கு நம்ம அங்கங்கே பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்க மோட்டரில் தண்ணி எடுத்து அந்த பக்கம் விடுறாங்க, அந்த பக்கம் இருக்கிற எடுத்து இந்த பக்கம் விடுறாங்க. இவ்வளோ தான் பண்ணுறாங்க. பட் அவங்க வேறு வழி இல்லை. இது வந்து யாருக்கும் அண்டர்ஸ்டாண்டும் ஆகாது. ஏன்னா எப்படி சொல்கிறதுனா, போகிறதுக்கான ஒரு வழி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அதை சரி பண்ண முடியும். நம்ம இப்போ ஒரு 19 பேச்சுக்கு சொல்லிடலாம், 4000 கோடி இங்கேருந்து கொண்டு போய் கடலில் இணைச்சிடலான்னு. சென்னைங்கிறது எவ்வளோ பெரிய ஊர், அந்த ஊரில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து கால்வாய் போட்டு அதை அமைச்சு அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல திட்டு, மேடு, பள்ளம் எல்லாம் கலந்துருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு பண்ணி போடணும். கொஞ்சோண்டு சாதாரணமாக 20 அடியில் ஒரு வீடு கட்டுறதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் 60 லட்சம் கேட்குறாங்க. ஸோ கால்வாய்கள் அப்படிங்கிறப்ப குழி தோண்டணும், அதுக்கு மேலே இது பண்ணணும், அதை கவர் பண்ணணும், அதுக்கு போகிற மாதிரி மோட்டர் செட் பண்ணணும், அதுக்கு ஏகப்பட்ட செலவாகும். பட் அது கொஞ்சம் தூரம் ஒரு ஏரியாவுக்கு 2 ஏரியாவுக்கு தான் பண்ண முடியும். பட் அதிகமாக பண்ணவும் முடியாது. ஸோ அதுக்கு தகுந்தது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஏரிகள் போன்ற இடங்கள் தூர்வாரப்பட்டு தாழ்வான பகுதி எதுன்னு தெரியுமில்ல, அவங்க எல்லாரையும் எப்படி வந்து இப்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வாழ்கிறதுக்கான இடம் இல்லை, இங்கே டைட்டில் பார்க் வருது, அது வருது, அதனால் இந்த சேரிக்கார மக்கள் எல்லாத்தையும் நாங்கள் கூட்டிகிட்டு போய் வேறு ஒரு இடத்துல பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டித்தரோம், அதனால் எல்லாரையும் கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டு அந்த இடத்தையே ஸ்வீப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பார்க்கோ ஏதோ ஒன்று பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அவங்களுக்கு ஏற்ற உரிய நிவாரணம் கொடுத்துட்டு அவங்கள வேறு இடத்துல வச்சுட்டு அது ஏரியா இருந்துச்சுன்னா அது ஏரியா பண்ணிக்கணும். நான் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் நம்ம கூட பார்த்துருப்போம், தண்ணியில் மூழ்கியே இருக்கும், அந்த பேனரில் இருக்கும், அதை யாரோ வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. என்னென்னா பிளாட் வந்து இங்கே விற்பனை, வாங்குறவங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளாட் விளம்பரம் போட்டிருந்தாங்க. தண்ணி அங்கே பிளாட் யாரும் வாங்கலை, பட் எதிரெலாம் வீடு இருக்குது, அதெல்லாம் ரொம்ப போய் கிடக்குது, அந்த பிளாட்டே அது மூடி இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மிக மோசமான ஒரு சில தாக்குதலில் இருந்திருக்கு. ஸோ கடலில் புயல் நின்றதால் காற்று காரணமாக அலைகள் அதிகமாக இருந்திருக்கு. இதனால் ஆற்று நீர் கடலில் சேர முடியவில்லை. ஆறு நிரம்பியதால் கால்வாய் நீர் எங்கும் கடலில் கலக்க முடியல. இதனால் சென்னை வெள்ள நீர் கால்வாய்கள் அமைப்புகள் எல்லாம் அப்படியே முடங்கி போனது. இதுவே தண்ணீர் நீண்ட நேரம் தேங்கியிருக்க ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. எவ்வளோ நம்ம விஷயம் சொன்னாலும், எவ்வளோ குறை சொன்னாலும், என்ன பண்ணாலும் மழை வெள்ளத்தை குறைக்கத்தான் முடியுமே தவிர முற்றிலும் வந்து இது பண்ணவே முடியாது. ஃபாரின்லலாம் பண்ணியிருக்காங்க, இப்போ ஜப்பானில் வந்து எப்படி கையாண்டிருக்காங்க, இந்த ஊரில் எப்படி கையாண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கலாம். பட் அது வந்து அந்த அளவுக்கு வந்து கையாளணும் அப்படிங்கிறத விட அவங்களும் வந்து சென்னையில் இருக்க மாதிரி வீடு கட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நம்ம பார்ப்போம் இன்ஸ்டாலேயே ஒரு ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது, இங்கே பாருங்கள் ஜப்பானில் எந்த அளவுக்கு வடிகால் அமைப்பு போட்டு ரோடு போட்டிருக்காங்க, இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து தப்பு. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து பண்ணலாம், நம்ம குறை சொல்லக்கூடாது. பட் அவங்க ஏன் அங்கே தண்ணி நிற்கலைன்னா அந்த அவங்க வடிகால் அமைப்பு போட்டதுனால நிற்காமல் இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏரி குளம் போன்ற இடங்களில் ஃப்ளாட்டு போட்டு அதுக்கான இடம் மெயினாக இருக்குது. அந்த மாதிரி இடம் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அந்த இடம் இல்லாத காரணத்தினால தான் இப்போ இதே சென்னையில் மட்டும்தான் மழை பெஞ்சதா? சென்னையை விட்டுட்டு இப்போது இந்த உள் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்க, கடலோர மாவட்டங்கள், ராமநாதபுரம், ராமேஸ்வரம், அங்கெல்லாம் வந்து அடர்த்தி கம்மி, அங்கெல்லாம் வந்து போகிறதுக்கான வழிகள் இருக்குது. ஏன் அங்கெல்லாம் வந்து தண்ணி தேங்கி நிற்கல? இல்லை அங்கெல்லாம் மழையே பேஞ்சது இல்லையா வாழ்க்கையில்? அங்கெல்லாம் புயலே வந்தது இல்லையா? அங்கேயும் புயல்கள் வரும், அங்கேயும் வரும். ஆனால் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பேசப்படலை. காரணம் என்னென்னா அங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்குது வீடு. சென்னையில் மட்டும்தான் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா பொது செவருலாம் வச்சு ஒட்டி கட்டிக்குவாங்க தண்ணி போகாத மாதிரி. பட் இது கொஞ்சம் அந்த மாதிரி ராமநாதபுரம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது புயல் கடலோர பகுதிகள்லாம் இருக்குல்ல, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, அங்கெல்லாம் கடலோர பகுதிகள் இருக்கலாம் பாருங்கள், வீடெலாம் யாருமே அதிகமாக பொது செவரு வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ போகிறதுக்கான வழிகள் அந்த சந்தில் இந்த சந்தில் ஏதோ ஒரு சந்தில் பூந்து எப்படியும் தண்ணி போயிடுங்க. கிராமத்துலேயும் சரி எல்லா இடங்கள்லையும் தண்ணி இருக்குல்ல, ஏன் வந்து அங்கெல்லாம் வந்து செட் ஆகலை? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும். எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி ஒருத்தரை வந்து நம்ம குறை சொல்லிடவும் கூடாது. ஏன்னா ரொம்ப ஓவராக குறை சொல்லிவிட்டு, ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியிலையும் வந்து குறை சொல்லிட்டு தான் இருந்தோம், திமுக ஆட்சியிலையும் குறை சொல்லிட்டு தான் இருக்கும். அப்போ எல்லாரையும் நம்ம குறை சொல்லிகிட்டே இருந்தால் யார் தான் சரியான இது பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே கிடையாதுங்க. அவங்க முயற்சி பண்ணுறாங்க. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி சில ஏமாற்று வேலைகளும் நடக்காமலாம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. எல்லா விஷயத்துலையும் அது இருக்க தான் செய்யும். அவங்க பண்ணியிருக்காங்க, பட் பண்ணாமையும் இருந்திருக்காங்க. நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். பண்ணாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி டைமில் ரொம்ப பெருசாக பேசப்படுது அப்படின்னே சொல்லலாம்.
பட் அவங்க பண்ண விஷயங்கள் வந்து பெருசாக பேசப்படலை. ஏன்னா அந்த 4000 கோடிங்கிறது வந்து ஒட்டுக்கா ஒரு அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா 4000 கோடி நாங்கள் ஏமாற்றிட்டோம், எல்லோரும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அந்த மாதிரி சொல்கிறது கொஞ்சம் தப்பு தான். சரி, ஓகே. சென்னையை எதிர்காலத்தில் மிக கடுமையான வெள்ளம் போன்ற இடர்பாடுகளிலிருந்து காப்பாற்றுறதுக்கு அரசு முக்கியமான சில பணிகளை செய்ய வேண்டிய கட்டம் இருக்குங்க. சென்னையில் செய்யப்பட்டு உள்ள ஏரி ஆக்கிரமிப்புகளை உடனடியாக கணக்கெடுத்து அகற்ற வேணுங்க. ஏரி இருந்தால் அதை ஃபஸ்ட்டு அகற்றணும். இனிமேல் கண்டிப்பாக பண்ணுவாங்க. வேளச்சேரி, பள்ளிக்கரணை போன்ற பகுதிகளில் செய்யப்பட்டு உள்ள ஆக்கிரமிப்புகளை முதல்ல அகற்றணும். புதிய ஏரிகள் அமைக்க வேண்டும், பெரிய பெரிய குளங்கள் அமைக்க வேண்டும். இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சுன்னா இப்போ என்ன பிரச்சனைனா, தண்ணி இருக்குது, ரொம்ப போச்சு. அந்த தண்ணியை கொண்டு போய் எங்கே விடுவீங்க? அதுதான் ஒரே ஒரு கேள்வி. கடலை தவிர வேறு இடமே இல்லை ஏரியில் கொண்டு போய் உள்ளானா அங்கே ஏரியை ரொம்ப போய் கிடக்குது. அப்போ ஏரியை ரொம்ப போய் ஏரிக்கு ஒட்டி வீடு கட்டி வச்சுருக்காங்க. ஏரியை ரொம்ப போச்சுன்னா வீடு அங்கே போய் ஏரியிலேருந்து ஒரு குடம் இருக்குது, தண்ணி வந்து அதிகமாக இருக்குன்னா அந்த குடத்தில் ஊற்றுவீங்க. குடமே ரொம்ப பெஞ்சால் எங்கே கொண்டு போய் ஊற்றுவீங்க? வேறு வழியே இல்லை. கடலில் தான் கடல் வரைக்கும் கொண்டு போக முடியுமா? வேளச்சேரியிலேருந்து கடல் வரைக்கும் ஒரு கால்வாய் அமைச்சு கொண்டு போக முடியுமா? ஒரு தண்ணியை கொண்டு போக முடியுமா? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்கணும். அது சரி, பக்கத்தில் இருக்க ஏரியில் தான் கொண்டு போய் விட முடியும். பக்கத்தில் ஏரி இருந்தால் தானே கொண்டு போய் விட முடியும். பக்கத்தில் இருக்க ஏரியும் எல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க. இதுதான் பிரச்சனையே. ஸோ புதிய ஏரிகளை அமைக்க வேண்டும், பெரிய பெரிய குளங்களை அமைக்க வேண்டும். கடலில் மட்டும் நீர் கலக்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதே போல் சென்னையில் புறநகர் பகுதிகளில் வெள்ள நீர் வடிகால் அமைப்புகளை, ஐடி காரிடார் பகுதிகளில் வடிகால் அமைப்புகளை உடனடியாக அமைக்க வேண்டும். ஸோ ஒரு சில இடங்களில் கொண்டு போகிற வழிக்கு முயற்சிக்க வேண்டும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அரசாங்கத்தை மேலே குற்றம் சொல்கிறீங்களா, இல்லை இயற்கை எப்படி தாங்கிறீங்களா, மக்கள் மேலே குற்றம் சொல்கிறீங்களா, என்ன தான் சொல்ல வரீங்க, இதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.